வணக்கம் and welcome back to Freedom Tamil channel. நான் உங்களோட சனாரா. ஸ்டாக் மார்க்கெட்டோட லாஸ்ட் பார்ட், அதாவது 6th பார்ட்டுக்கு நான் உங்களை வர வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து 5th பார்ட் வரைக்கும் எல்லாத்தோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பேசிக் ஃபவுண்டேஷன் கற்றுக்கிட்டோம், செகண்ட் பார்ட்டில் டெர்மினாலஜிஸ் கற்றுக்கிட்டோம், தேர்ட் பார்ட்டில் எந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன வேஸ் இருக்குன்றதை கற்றுக்கிட்டோம், ஃபோர்த் பார்ட்டில் என்னென்ன மிஸ்டேக்ஸை இன்வெஸ்ட் நம்ம பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டோம், ஃபிஃப்த் பார்ட்டில் என்னென்ன சார்ஜஸ் அண்ட் டாக்ஸஸ் நம்ம பே பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம், அண்ட் 6th பார்ட்டான இதில் ப்ராக்டிக்கலி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ படித்த எல்லாத்தையும் ஒரு எக்ஸாம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து க்ரோ ஆப் யூஸ் பண்ணி, நான் வந்து எக்ஸாம்பிள் ஒரு க்ரோ ஆப் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு டெமோக்காக நான் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த அக்கௌண்ட்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் எப்படி நீங்கள் ஆக்சுவலி படித்து எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு. ஸோ அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் க்ரோ ஆப் யூஸ் பண்ணுறேன். ஸோ க்ரோ ஆப் நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆத்தென்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் அப்பியர் ஆகும். மேலே பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இண்டைசஸ் இருக்குது, அதாவது இண்டிகேட்டர்ஸ். நிஃப்டி 50 சென்செக்ஸ்லாம் இருக்குது இல்லையா? நமக்கு நிஃப்டி 50 சென்செக்ஸ்லாம் என்னென்னு ஞாபகம் இருக்கா? நிஃப்டி 50 அப்படின்றது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSEயோட இண்டிகேட்டர். சென்செக்ஸ்ன்றது BSE, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இண்டிகேட்டர். ரெண்டுமே சிவப்பில் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நிஃப்டி 50 டாப் 50 கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் ரிலேட் பண்ணியிருக்கோம். அதுவே சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டாப் 30 கம்பெனிஸ் ரிலேட் பண்ணியிருக்கும் இல்லையா? ஸோ நிஃப்டி 50 பார்த்தோன்னா 0.39% கம்மியாக இருக்குது. இது சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 0.39% தான் கம்மியாக இருக்குது. ஸோ பேசிக்லி இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கம்பெனிஸில் கொஞ்சம் ஒரு சர்க்கிள் வந்து இருந்திருக்கு. அப்புறம் நிஃப்டி பேங்க் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா மோஸ்ட் பாட் ஆன் க்ரோ, அதாவது மக்கள் ஜாஸ்தியாக என்ன ஷேர்ஸை வந்து வாங்குறாங்க அப்படின்றது கூட க்ரோ வந்து காமிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தோன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். நம்ம சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு ட்ரேடிங் அப்படின்னு. சும்மா அது உள்ளே போய் பார்க்கலாம். நிஃப்டி 50 இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா IPO எடுத்துக்கலாம். IPO எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ரேடியன்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்ன்றது ஓப்பன், இட்ஸ் ஓப்பன் நவ். ஸோ பிட் எப்போ ஆரம்பிக்குதுன்னா 23rd December 10 AM பிட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா ரீசென்ட்லி க்ளோஸ் ஆனதெல்லாம் பார்த்துருக்கோம். க்ளோஸ் ஆனது என்ன? அபான்ஸ் ஹோல்டிங்ஸ்லாம் ரீசென்ட்லி க்ளோஸ் ஆயிடுச்சு. அதோட லிஸ்டிங் பார்த்தோன்னா 23rd December 10 AM வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கறதுனால இப்போ IPO பற்றி நம்ம பார்க்க வேண்டாம், இதை பற்றி வேறு வீடியோ பார்க்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தோன்னா டாப் கெய்னர்ஸ் இருக்காங்க. டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ இவங்க வந்து இப்போ பீக்கு வந்து ரீச் ஆயிருக்காங்க. அதே பார்த்தோன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். ஆஃப்டர் தட் லார்ஜ் கேப்பில் இப்போ சும்மா நான் வந்துட்டு உங்களுக்கு ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தே ஹவ் க்ரோன். ரெஸ்டாரண்ட் கீழே வருது, இது வந்து தே ஹவ் க்ரோன் நைஸ்லி. அண்ட் இப்போ வந்து 533.80 கிட்ட வந்து இருக்குது. 2.42% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது +12.60. பின்னாடி போயிட்டு பார்த்தோன்னா லூபின் அவங்களும் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க 1.99%. ICICI லாம்பார்ட் 1.25% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. PNB 1.13% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஓகே, இவங்கெல்லாம் டாப் கெய்னர்ஸ். ஆனால் நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்? கீழே வந்து பாருங்க டாப் லூசர்ஸ் இருக்காங்க. டாப் லூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க வந்துட்டு கிராஷ் ஆயிருக்காங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிறப்போ இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம கம்மியான விலைக்கு வாங்கி ஜாஸ்தியான விலைக்கு விற்கலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இவங்க எதனால இந்த கம்பெனி கீழே போச்சு, இவங்க ஏதாவது ஸ்கேமில் மாட்டிக்கிட்டாங்களா, இவங்களோட ப்ராடக்ட் அவுடேட் ஆகிடுச்சா, இல்லை ஏதாவது கிரைசிஸ் நடக்கிறதுனால இது கீழே போயிருக்கா, இது திரும்ப வருமா அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் பெஸ்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் கீழே இருக்கிறப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதா. ஏன்னா பீக்கில் இருக்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அது இன்னும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் கம்மி, கீழே வந்துடும். இது கீழே இருக்கிறனால மேலே போகிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. நான் ஜொமேட்டோ ஓப்பன் பண்ணுறேன். ஜொமேட்டோ பார்த்தோன்னா கீழே வந்திருக்கு. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஜொமேட்டோ எதுக்காக நியூஸில் வந்துருந்துச்சு, நல்ல விஷயத்துக்காகவா கெட்ட விஷயத்துக்காகவா அப்படின்றத கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் ஓவர்வியூக்கு போகலாம். ஓவர்வியூ போங்க. டுடேஸ் லோ எடுத்துக்கிட்டோன்னா 58.55 இருக்குது. டுடேஸ் ஹை எடுத்துக்கிட்டோன்னா 62.05 வந்து இருக்குது. 52 வீக் லோ எடுத்துக்கிட்டோம்னா 40.60. அதுவே 52 வீக் ஹை எடுத்துக்கிட்டோம்னா 142.45 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து வளர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, இதோட எக்ஸ்பர்ட்ஸ் ரேட்டிங்னு வேற ஒன்று க்ரோல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அனலிஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. 74% பேர் என்ன சொல்கிறாங்க, அது வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கலாம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அவங்க எல்லாருக்குமே அது என்னன்னு இப்போ தெரியும். கரெக்டாக டெர்மினாலஜிஸ் வந்து பார்த்தோம். ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது? 51,145 கோடி வந்துட்டு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அதுக்கப்புறம் பிபி ரேஷியோ எடுத்துக்கிட்டோம்னா 2.84. டெட் டு ஈக்விட்டி எடுத்துக்கிட்டோம்னா 0.03, விச் இஸ் குட். ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா 1, புக் வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா 25.84, ROE எடுத்துக்கிட்டோம்னா -10.01% வந்து இருக்குது. இது வந்து ஃபண்டமெண்டல் ஜொமேட்டோவோட. அடுத்து ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கலாம். ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம்னா வளர்ந்துருக்காங்க பாருங்க. செப்டம்பர் 2021 செப்டம்பர் 2022 வரைக்கும் எவ்வளோ வளர்ந்துருக்காங்கன்னு. ப்ராஃபிட் இருக்குது. அடுத்து நெட்வொர்த் இருக்குது. இப்போ நெட்வொர்த் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
நெட்வொர்க் ஓப்பன் பண்ணி பாருங்கள், they have grown. அதுக்கப்புறம் கீழே போய் பார்த்தோன்னா கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் இருக்குது, அது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் நான் பை கொடுத்துட்டேன், ஒரு ஷேர் நான் வந்து கொடுக்குறேன். ப்ரைஸ் லிமிட் அப்படின்றப்ப என்ன, இதே நம்ம வந்து பார்த்தோம். ப்ரைஸ் லிமிட்னா என்ன, ஒருவேளை நம்ம வந்துட்டு இந்த ப்ரைஸ் ரீச் ஆகிறப்போ இந்த ஷேரை வாங்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அந்த ப்ரைஸ் லிமிட்டை நமக்கு செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஷேர் அந்த ப்ரைஸ் ரீச் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்லி பை ஆயிடும். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்காகவே வந்து வாங்க போகிறோம். ஸோ நான் வந்து ப்ரைஸ் மார்க்கெட் மாற்றிட்டேன். குவான்டிட்டி எவ்வளோனா 1 வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே ஆட் மணி கேட்குது, ஏன்னா பேலன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ நான் வந்து மணி ஆட் பண்ணிடுறேன். மணி ஆட் பண்ணியாச்சு, நான் 100 rupees ஆட் பண்ணியிருக்கேன். ப்ராசஸிங் பேமெண்ட்னு வந்துடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்லி என்னோட க்ரோவோட வாலெட்டில் இந்த பைசா வந்து போயிடும். பைசா போனதுக்கப்புறம் என்னோட இந்த ஷேர், நான் செலக்ட் பண்ண அந்த ஒரு ஷேர் வந்துட்டு வாங்கப்படும் அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ ரெக்வெஸ்ட் வைக்கப்படும். ஏன்னா இப்போது எக்ஸ்சேஞ்சஸ் வந்து க்ளோஸ்ட். ஸோ இவங்க வந்து ஓப்பன் ஆகிறது காலையில். ஸோ இங்கே பார்த்தோன்னா பை ஆர்டர் ரெக்வெஸ்டட்னு வந்துடுச்சு, கரெக்டாக? ஸோ நம்ம வந்துட்டு ஷேர் 1 டைப் வந்து டெலிவரி, ஆர்டர் டீட்டெயில்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பார்க்குறப்ப பாருங்கள், ஆர்டர் டைப்பு பை டெலிவரி ரெகுலரான வாங்கியிருக்கோம். எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிட்டோன்னா என்எஸ்சி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதுவே ரெக்வெஸ்ட் ரிசீவ்ட் எப்போ, 22 டிசம்பர் 2022 6:50 PM. அதுவே டு பி பிளேஸ்ட் ஆன் என்எஸ்சி எப்போ, 23 டிசம்பர் 2022 9:15 AM. ஸோ அதுக்கப்புறம் இதோட ஒரு அப்டேஷன் வந்துடும், நான் வந்து வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு விஷயங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பார்த்தப்போ கண்டிப்பாக நம்ம மைண்டில் எல்லா ஃப்ளாஷ்பேக்கும் வந்தது இல்லையா? அந்த பார்ட் 1லேருந்து பார்ட் 5 வரைக்கும் என்னெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப் ஞாபகம் வந்தது. என்னென்ன டெர்மினாலஜிஸ் படித்தோம், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன, ஷேரோட ப்ரைஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, எப்படி டிக்ரீஸ் ஆகுது, எப்படி டிசைட் பண்ணி இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுவோம் வேணாமா, ஒரு குட்டி அனாலிசிஸ் பண்ண கூட நமக்கு தெரிஞ்சிடுச்சு, கரெக்டாக? ஸோ பேசிக்கலி நம்மளோட ஃபவுண்டேஷன் இப்போ ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியும், எப்படி இதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றது தெரியும், என்னென்ன மிஸ்டேக்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், என்னென்ன டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணாங்க இருக்குது, என்னென்ன அர்த்தம் அப்படின்றது தெரியும், எப்படி இருந்தால் நல்லதுன்னு தெரியும், ரெவன்யூ எப்படி பார்க்கணும், ப்ராஃபிட் எப்படி பார்க்கணும், எல்லாத்தையும் வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ இது பத்தலை, கொஞ்சம் கூட எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா செய்ய வேண்டியது சின்ன விஷயம் தாங்க. நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட பேர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 9 hours ஆஃப் ஃபுல் கோர்ஸ் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எக்ஸ்பர்ட் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கோர்ஸை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கிளிம்ஸ் பார்த்தப்பையும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, கரெக்டாக? 10, 15, 20 minutes வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்டெப்த் நாலேஜ் கிடைக்கணும்னா கண்டிப்பாக அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கலாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரீடம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் பேர் ரெஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணால் பர்சனல் ஃபினான்ஸ் மட்டும்தான் இருக்கா, ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஃபார்மிங் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, 900+ கோர்சஸ் இருக்குது, நிறைய மென்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட லைஃப் ஜேர்னியை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அதை அப்படியே கற்றுட்டு உங்கள் லைஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாமல் சேலஞ்சஸ் அவங்க ஓவர் கம் பண்ண மாதிரியே ஓவர் கம் பண்ணி நிறைய ப்ராஃபிட் பார்த்து நிறைய ரெவன்யூ பார்க்கலாம். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம், விஷுவலாக தெரிய போகுது. ஸோ அந்த மூவின்னு சொல்லலாம், மூவி நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெரியும் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும், இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி இவங்களோட வாழ்க்கையில் இருந்து கற்றுட்டு உங்களுக்கு தேவையான பிஸ்னஸ் ஆகட்டும், ஃபார்மிங் ஆகட்டும் நல்லா பண்ணி ப்ராஃபிட்டபிளாக உங்கள் லைஃப் வந்து மாற்ற முடியும். ப்ளஸ் பர்சனல் ஃபினான்ஸும் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் 9 hours கோர்ஸும் வந்து இருக்குது. ஸோ இந்த சொல்லிட்டு நான் என்னோட ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸை முடிக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை ஃபர்ஸ்ட் 5 பார்ட்டில் ஏதாவது ஒரு பார்ட் மிஸ் பண்ணினா கூட எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணிட்டு இமீடியட்டாக பார்த்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸ்க்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு. இன்னும் இந்த மாதிரி நிறையா சீரீஸோட உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.